ஆலோஜின் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றது வந்து எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா ஒரு 150 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுதாங்க. பயங்கரமாக குசுதா. 100% வந்து 80% வந்து இது நமக்கு வந்து ஃப்ளாஷ்பேக். அப்புறம் ஸ்டார்டிங் பிராண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது பிராண்ட்ஸ். அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் இம்மிடியேட்லியாக, அதாவது ரொம்ப அவசரமாக எனக்கு வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வண்டி எதுவும் எடுக்க போகிறாரா என்னன்றது சரியாக கேட்கல. ஓகேன்னு மட்டும் நான் சொன்னேன், ஓகே ப்ரோ நாளைக்குலாம் நான் போட்டுறேன் அப்படின்ட்டு அப்படின்னு நேற்று கமெண்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து ஸோ இதாங்க ஹை பீம், இதாங்க லோ பீம். ஸோ இங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து கம்மியாக தெரியுற மாதிரி தான். விசிபிலிட்டி வந்து நல்லா வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஹை பீம் அடித்தோம்னா இவ்வளோ போகுது. பட் இந்த கேமராலையுமே நைட்டில் லோ லைட்டில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரில. உங்களுக்கு வந்து நான் லேக்கு போயிட்டு லேக்கில் வந்து கொஞ்சம் லைட் இல்லாத இடமா இருக்கும். இந்தமாதிரி லைட் இல்லாத இடத்துல வந்து ஹை பீமும் லோ பீமும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறீங்க. 5 minutes later. இந்த இடத்துல வந்து ஓகே லைட் அங்கங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹை பீம்ங்க. ஸோ இது லோ பீம். ஸோ அங்கே வரைக்கும் ஸோ விசிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா அங்கே வரைக்கும் தெரியுதுங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே வெளிச்சம் தெரிகிற அளவுக்குமே இது ஓகே தாங்க, ஒர்த்துங்க. ஸோ 100%. அதாவது ஆலோஜின் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றது வந்து எனக்கு சரியாக தெரில. பட் நம்ம மாமா வந்து NS 160 தான் வச்சுருக்காப்புல. ஆனால் அது வந்து நான் நைட் டைமில் வந்து ரைட் பண்ணி பார்க்கல. இந்த லைட் வந்து தரோங்க, ஒர்த்துங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் போடாமலே வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து 100% வந்து 80% வந்து இது நமக்கு வந்து இது வந்து ஓகே. இது வந்து லோ பீம். ஆக்சுவலாக லோ பீமே ஓரளவுக்கு பவர் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுது. ஸோ ஹை பீம் போட்டோம் அப்படின்னா ஒரு 150 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுதாங்க. ஓகே தான். ஸோ இந்த இதை வச்சுட்டு நீங்கள் லாங் ரைடு வந்து எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். எமர்ஜென்சிக்கு எடுக்கலாம் லாங் ரைடு போகிறோம். நல்லா ப்ராப்பராக இதான லாங் ரைடே போவோம். ஸோ சப்போஸ் சொல்கிறேன், இருட்டான நீங்கள் ஒரு பிளேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னு இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் நல்லா கருங்கும்முன்னு இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா நான் கருங்கும்முன்னு இருக்க இடம் பார்த்து உங்களுக்கு நான் இது கட் பண்ணி காட்டுறேன். க்ளோஸ் எடுத்து போட்டு கொண்டா கையை வரைச்சி போயிடுச்சுடி. இந்த குளிரே தாங்க முடியாது. லடாக்லாம் போயிட்டோம்னா அங்கே இருக்க குளிரை எப்படி தாங்க போகிறோமோ. ஆக்சுவலாக இந்த பக்கம் பண்ணால் இருட்டு தான்டா. பட் காட்டு மாடு எதுவும் இருந்துச்சு இந்த பாரு எப்படி இருட்டாக இருக்குன்னு. அதான் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அது சார் இப்போ நின்றுச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்காம இருந்தால் தான் பிரச்சனை. இந்த பாரு இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே போண்டா. அங்கிட்டு காட்டு மாடு இருக்குண்டா. பார்த்துக்கங்க, உயிரை பணையை வைத்து நாங்கள் வீடியோவை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து லோ பீம் வந்து ஸோ நல்லா பார்த்துங்க, கருங்கும்முன்னு இருக்க இடம் தான் இது. பட் லோ பீம்ங்க இது. ஓகேவா? ஓகே, இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா ஹை பீமுங்க. ஸோ இந்த விசிபிலிட்டி வந்து பாருங்க, இந்த கேமரா வந்து லோ லைட்டிங்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜ் தான். ரொம்ப ஆவரேஜ் தான். இதில் வந்து எப்படி வந்து வீடியோ தெரியுதோ அதை பொறுத்து தான் இந்த விசிபிலிட்டி வந்து ஓகேங்க தரோங்க. இது வந்து தாராளம் உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் வந்து இப்போ இது நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இது தாராளம். ஃபாக் லைட்லாம் நீங்கள் மாட்டணுன்ற அவசியமே இல்லை. இதே உங்களுக்கு வந்து போதுமான அளவு. ஸோ தேவைப்பட்ட பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஐயோ நாயெல்லாம் குலைக்குதுப்பா. தேவைப்படுற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து லோ பீமுங்க. ஸோ ஹை பீம், லோ பீம். ஓகே, ரோடு இதோட எண்டா இல்லை அங்கோட எண்டாகுது. துரத்துக்கிட்டு வந்துடா அண்ணன் பாவண்டா. இந்த அவங்களே இலே ஹை பீம். ஆக்சுவலாக ஹை பீம், ஆக்சுவலாக லோ பீம் ஓகே தாங்க, ஒர்த்து தாங்க. லோ பீமும் ஓகே தான், ஹை பீமும் ஓகே தான். தரோம் ஒர்த்து வருமா. ஸோ நம்பி வந்து நீங்கள் NS 200 2024 மாடல் வந்து எடுக்கலாம். பட் இதில் வந்து எனக்கு வந்து மைனர் மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக்குமே இது எனக்கு வந்து இது வரைக்கும் தெரில. பட் மோஸ்ட்லி வந்து வர மண்டே வந்து சர்வீஸ் வந்து நம்ம வந்து விட போகிறோம். ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த வீடியோவில் வந்து நான் வச்சு என்ன ஆகுது, எவ்வளோ செலவாகுது, எப்படி என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் வந்து நான் பண்ணிடுறேங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண் வந்து கூசி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னன்றது வந்து சரியாக தெரில. ஸோ அவன் வந்து கண்ணை பிடிச்சிட்டு இருந்தான். பொறுங்க போய் பார்ப்போம். கண் வந்து கூசு தான் நினைக்கிறேன். இந்த கண்ணை முறைக்கிறான். பயங்கரமாக கூசுதா. ஸோ இங்கே வீடியோ காட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த லைட் வந்து கண்ணை வந்து கூசுதுங்க. ரோட்டில் போகிறவங்க கண்ணை வந்து
பட் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கே அப்படின்னா இப்போ ஸோ நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். ஸோ ஏத்தாப்பில் வண்டியில் போகிறவங்க அவங்களாம் எப்படின்ட்டு ஏன்ட்ரா அப்போலாம் வாங்கிட்டே போயிடலாம்ல. ஸோ வந்து இது வந்து பயங்கரமாக வந்து கண்ணை கூசுது. நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகிறவங்களே கண்ணு கூசுது அப்படின்ற பஸ்ஸில் வந்து நடந்து போகிறவங்கள பற்றி யோசித்து சரி வண்டியில் போகிறவங்கள பற்றி யோசித்து பாருங்கள். நடந்து போகிறவங்களே கண்ணு கூசுது அப்படின்னோம்னா வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து ஸோ அந்தளவுக்கு பவரு. ஸோ ஆக்சுவலாக ஆன்லைஜனோட எல்இடி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க. ஸோ அதான் வந்து எப்பயுமே ஆமாம். ஸோ எல்இடி தான் இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லு. ஸோ இதை காட்டிலுமே புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா